இந்த உலகத்தில் ஒருவருடைய வாழ்க்கை உடனே ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சிலர் ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நேரமாகும். ஒரு சிலருடைய வியாபாரங்கள் உடனடியாக பெருகும். ஒரு சிலருடைய வியாபாரங்கள் பெருகுவதற்கு வளருவதற்கு நாட்கள் ஆகும். அவர்கள் யோசிப்பதுண்டு, நான் எவ்வளவோ காரியத்தை செய்கிறேன், எனக்கு ஒரு பலனை நான் பார்க்க முடியவில்லையே, ஆனால் இந்த மனிதனை பாருங்கள், அவன் உடனடியாக அவன் வளர்ந்து விட்டானே என்று சொல்லி பலர் சிந்திக்கக்கூடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பின்பதாக நீங்கள் 3 மரங்களை பார்க்க முடியும். 3 விதமான மரங்களை. ஒன்று வாழை மரம், இன்னொன்று தென்னை மரம், இன்னொன்று முருங்கை மரம். இந்த 3 விதமான மரங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் 3மே நமக்காக கனிகளை கொடுக்கிற மரங்கள் தான். ஆனால் வாழை மரத்தை நாம் பார்ப்போமானால் அது வைக்கப்பட்ட சில நாட்களிலே, குறுகிய காலத்திலே, ஒரு சில மாதங்களில் அது கனிகளை கொடுத்துவிடும். அதே முருங்கை மரத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால் அது அதைவிட இன்னும் அதிகமான ஒரு சில நாட்கள் கூட, ஒரு சில மாதங்கள் கூடவே அது நமக்கு கனியை கொடுத்துவிடும். ஆனால் தென்னை மரத்தை பார்க்கும் பொழுது அது கனி கொடுப்பதற்கான நேரம் அதிகமாக ஆகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிலிப்பியர் 2:13 நாம் வாசிக்கிறோம், தேவனே தம்முடைய சித்தத்தை நம்மை கொண்டு நிறைவாக்க நம்மளே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி. இந்த வாழை மரத்திற்கு ஒரு சித்தம் உண்டு, இந்த தென்னை மரத்திற்கு ஒரு சித்தம் உண்டு, இந்த முருங்கை மரத்திற்கு ஒரு சித்தம் உண்டு. இந்த 3மே ஒவ்வொரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறாரோ அதை உங்களை கொண்டு ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். காலம் போகிறது என்று கவலைப்படாதீர்கள்.